அபிராமி ராமநாதன் அவர்களே, தேனப்பன் அவர்களே, ஹேம்லாக் பாபா அவர்களே, கலைப்புலி சேகரன் அவர்களே, படத்தின் இயக்குனர் திரு பவித்ரன், அனைவருக்கும் நன்றி. மெயினாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களாம் வந்ததுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ டைரக்டர் தப்பாக எடுத்துக்கூடாது. என்ன ஏதாவது சிஜி பண்ணிங்களா? இல்லை, அதை மீறி கேமரா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்குது. என்னமோ எனக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சிஜி இப்போ குழந்தைங்க கூட பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். பட் அதுக்கு ஒரு தனி சென்ஸ் இருக்கணும், சிக்ஸ்த்து சென்ஸ் மாதிரி அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்கணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன குழப்பம், டைரக்டர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆதிகால மக்களை காமிச்சார், ஒரு குத்துப்பாட்டு காமிச்சார். இது எல்லா சம்பந்தம் இதுகளும் அம்மா சொன்ன மாதிரி கூட எனக்கு கூட டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதனாலேயே நான் இந்த படத்தை பார்க்கணும் போல தோணுது எனக்கு. அப்புறம் இன்னொரு பெரிய இன்டெலிஜென்ட் மூவ் பண்ணியிருக்காரு. அழகான ஹீரோயின் உட்காந்து ஸ்க்ரீனில் காட்டல. சரி, என்ன கதை பண்ண போகிறாரு எதுங்கிறது தெரியாத அளவுக்கு சஸ்பென்ஸாக ட்ரெய்லரில் வந்து முதல்ல ஸ்டில்ஸ் காமிச்சார், அப்புறம் ஓடுறத ஆடுறத காமிச்சார், ஒரு குத்துப்பாட்டு காமிச்சார், ஹீரோயினை காட்டலை. இவ்வளோ சோதனைக்கு நடுவில் எங்களை வந்து தியேட்டருக்கு போக வைக்கிறாரு டைரக்டர். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். மியூசிக் ஆர்ஆர் இவர்கிட்ட சிஜின்னு கேட்டுட்டேன், ஆமாட்டாரு. ஆர்ஆர் ஆல்சோ டூ குட், எக்ஸ்ட்ராடினரி. அது அந்த இடி இடிக்கிறது மின்னல் வைக்கிறதுல நார்மலாக பண்ணுவாங்க. பட் யூ பிளேஸ்ட் இட் இன் அன் ஆப்ட் சென்டர். அது நான் கொஞ்சம் ரசிச்சேன் அந்த இடத்த. அது இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒன்றும் காட்டலை. அதனால் கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறது அத்தனை பேரும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போயிடுறோம். இன்னொரு பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த மாதிரி சிறிய படங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு எங்களை கூப்பிடுங்க, மனமாற பாராட்டுவோம். ராம்நாத் சார் நாங்கள் அப்புறம் பவித்ரெல்லாம் பின்னாடி உட்காந்து பேசுகிறப்போ ஜனங்களை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல. எந்த படம் ஹிட் ஆகும் எது ஹிட் ஆகாதுன்னு தெரியல. அவரே ஒரே தலை சுத்ததில்லை. ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது இந்த படம் ஓடும் அப்படின்னு அவங்க தெரியும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் என்னதான் பப்ளிசிட்டி பேச கொடுங்க, அந்த ஜம்பமே நடக்காது. இனிமேல் கரெக்டாக சப்ஜெக்ட் கொடுத்தா மவுத் டாக்லேயே படத்தை பார்க்குறேன். அது மாதிரி தான் இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதவன் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ராஜ்மோகன்.